செய்தி. என்னோட பேர் சுபலக்ஷ்மி. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால AAA காலேஜில் படிக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும் +2 முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப பொட்டை பிள்ளைனா என்னத்துக்கு படிக்கணும், படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் எப்படியாச்சும் படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன். எப்படியாச்சும் எனக்கு காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 3 நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்பயுமே எனக்கு காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் நாற்று நட களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது, உனக்குலாம் இடுப்பு நிற்காது, நீலாம் வேலை செய்ய முடியாதுமா, வராதேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான், எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. நான் போய் நின்னப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்டே போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீ படிமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை பறித்து சேர்த்து வச்ச காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அந்த காலேஜில் சீட் கிடச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போது எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா, எனக்கு இந்த காசு வேணான்னு சொன்னாங்க. இல்லை மேம், எனக்காக நீங்கள் செஞ்சீங்க, எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்க மாட்டேதான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன். இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தரவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்குது. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமாக அந்த மாதம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் இந்த ஸ்கீம் மூலமாக வேறு காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோடய படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால் என்னாலே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இந்த மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். ஹவ் பியூட்டிஃபுல். தேங்க்யூமா, தேங்க்யூ சார். என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த சார் இப்போ இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் யூஜிக்கு மட்டும்தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார். ப்ளீஸ் சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சிஎம் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு உங்ககிட்ட. சார் நீங்க பேசுங்க சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். புதுமை பெண் திட்டத்துல எத்தனையோ நல்லது நடந்திருக்கு. ஒழுங்கா படிச்சு முன்னேறின ஒரு பெண்ணுக்கு இதோ அந்த இடத்துலயே ஒரு நல்லது நம்மளுடைய சிஎம் செய்ய போறார். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாருங்க அதை பாக்குறதுக்கே. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை தாங்க ஜீவன் உண்டு. சுப்புலட்சுமி
சுப்புலட்சுமி. இதே மாதிரி அங்க இருக்கிற சுப்புலட்சுமி எல்லாம் ஜெயிக்க வேணாமா? எங்க நம்ம இந்த நிகழ்ச்சியோட ஸ்லோகன் சொல்லுவோமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேலே ஏறி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேலே ஏறி வாரோம். மேலே ஏறி வந்துட்டாங்க சுப்புலட்சுமி. தேங்க்யூ. நீங்க இந்த திட்டத்தின் மூலமா இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அவங்க எவ்வளோ யோசிச்சு செஞ்சிருப்பாங்களோ அது முழு பயனை இன்னைக்கு நம்மளுடைய சிஎம்மோட மனசுல அவர் வந்து மனசார உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஷூர் ஹி ஸோ ஹாப்பி. யூ மேட் him proud. உங்களுக்கு தான் அந்த பெருமை. எஸ் மேம். நீங்க தான் சிஎம் பெருமைப்படுத்திருக்கீங்க. ஓகேவா?